மகேஷ் சார், மகேஷ் சார். அடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. பார்த்துக்கிட்டே சாரி, ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல பழைய எஸ்ஐ பொண்டாட்டியோன்னு நினைச்சிட்டேன். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? மகேஷ் சார், சார் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? சீனு. ஓ, சீனுவா? இருக்காரு சார், கோச்சா சீனு. சார், கூகுள்ல கோன்னு டைப் பண்ணாலே அவர் பேரு வரும் சார். அவருக்கு இப்ப என்ன சார்? சீனுக்கு காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சா? சீனுவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இவங்க தான் சொன்னாங்க. இவனுங்களை பார்த்தா விவகாரமான ஆள் மாதிரி தெரியுதே. அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வர சொல்லு. என்னடா படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்ததுடா. என்ன மகேஷ், எஸ்ஐ வீட்ல இந்த நேரத்துல என்ன பஞ்சாயத்து? கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கேன். உங்க சீனுவுக்கு காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம். என்னது, சீனுக்கு ஆக்சிடென்ட்டா? சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்டா. இது ஆக்சிடென்ட் இல்ல சார், பக்கா மர்டர் பிளான். யாருண்ணா நீங்க? வீட்ல நான் புலி, வெளியே நான் ராஜா. என் பேர் புலிராஜா சார். ஏய், மர்டர் பிளானா? ஆமா சார், இது பக்கா மர்டர் பிளான் தான். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பிரசிடென்ட்க்கு ஆப்போசிட்டா நின்னது எங்க சீனு தான் சார். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பலமான போட்டி இருந்துச்சு. அதை பொறுத்துக்க முடியாம தான் எங்க சீனுக்கு ஸ்கெட்ச் போட்டு. டேய் சீனு, உன்னை விட மாட்டேன்டா. எனக்கே போட்டியா வந்து நிக்கிறியா? இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். ஏதாவது ஒரு ஊர்ல நீ ரோட்ல போகும்போது லாரியை ஏத்தி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. லாரி? ஆமாண்டா, லாரி தான்டா. விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. சார், கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் பிரசிடென்ட் தான் சார் பண்ணாரு. இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். டேய், ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுனா? லாரி ஆக்சிடென்ட். பாத்தீங்களா சார், இன்னும் கூட ப்ரூஃப்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் சார். டேய், சீனுக்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. அண்ணா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குனே. பாத்தீங்களா சார்? டேய், பிரசிடென்ட்க்கு ஃபோன் பண்ணு. அண்ணா, இதுவும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. பாத்தீங்களா சார், இதை விட சாட்சி வேற என்ன சார் வேணும்? அவன் தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ஆமா சார். ஆமா சார், அவர்தான் சார். அவனை கொல்லாம விட மாட்டேன் சார். இப்பவே போறேன் சார். டேய் நில்லுங்கடா. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்ல இருக்க சீனவும் உங்க சீனவும் ஒன்னானு தெரியணும். பிரசிடென்ட் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரான்னு கன்ஃபார்மா தெரியணும். அப்புறமா சட்டப்படி ப்ரொசீட் பண்ணலாம். ரெடி ஆயிட்டு வரேன். காஞ்சிபுரம் போலாம். என் வீட்டுக்காரரு காஞ்சிபுரம் போறாரு, காஞ்சிபுரம் போறாரு. என்னோட வீட்டுக்காரரு காஞ்சிபுரம் போறாரு. பாபியை அனுப்பி விட்டுருவேன். பாபியை அனுப்பி விட்டுருவேன். இனிமே எப்பவும் இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீங்களும் என் தலைவன் மாதிரி ரொம்ப கிரேட் சார். டேய் இரு, பேசிட்டு இருக்கல. அவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு 4 பணம் விழுந்திருக்கும். டேய், who is the responsible? ஹாஸ்பிடல்ல இருக்கிறது இந்த ஒரு சீனுவா இருந்த பிரசிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ணிருந்தா? வாய்ஸ் இருக்குன்னு கண்டதையும் பேசாத. டேய், தப்பா இருந்தா கில்மி, என்ன கொன்று. சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா பேசுற. பாத்தியா, அவருக்கே தெரியும். மகேஷ். வர சார். சார், பிரசிடென்ட் எங்க இருக்காரு? தீர்த்த யாத்திரைக்கு போனாரு சார். பிரசிடென்ட் ஃபேமிலி? அவங்க எல்லாம் வீட்டுல தான் சார் இருப்பாங்க. பொம்பளைங்க, குழந்தைங்க. ஒண்ணு பண்ணு சார், பிரசிடென்ட் ஃபேமிலி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலும் எஸ்ஐ வீட்டு மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கும் தெரியும்ல. சம்டைம் இட்ஸ் ஹேப்பன்ஸ் டா. இந்த பக்கம் வாடா. வேணாம்டா. இந்த பக்கம் வாடா. வேணாம்.